மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள பயங்கரவாத சட்ட வரைவு மனித உரிமை சீர்திருத்தத்தில் தயக்கம், சர்வதேச ஆய்வாளர் எச்சரிக்கை. இலங்கையில் அரசாங்கம் முன்மொழிந்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு குறித்து உள்ளூர் மற்றும் சர்வதேச மட்டங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 1979 ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுவதற்காக இந்த புதிய சட்டம் அறிமுகப்பட்டாலும் அது சர்வதேச மனித உரிமை தரநிலைகளுக்கு ஏற்ப இல்லை என பல தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. நெதர்லாந்தை தளமாக கொண்ட டிஎம்சி அசேர் நிலையத்தின் ஆய்வாளர் நிக்கி சியாம்பாகோ இந்த சட்ட வரைவு அரசாங்கத்தின் சீர்திருத்த தயக்கத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இது பயங்கரவாத செயல்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிக பரந்த வரையறை அரசியல் எதிர்ப்பாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்தை குறிவைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படும் விசாலமான அதிகாரங்கள் தன்னிச்சையான கைது, தடுத்து வைப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்க கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் போருக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட இடைக்கால நீதி செயல்முறைகளையும் பாதிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது. அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ELP+ வரி சலுகையை பெறுவதற்கான இலங்கையின் வாய்ப்புகளும் ஆபத்துக்கு உள்ளாகலாம். இந்த நிலையில் அரசாங்கம் சட்டத்தை மறுபரிசீலனை செய்து சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மாற்றம் செய்ய வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பங்கேற்பு. பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சட்டத்தரணி உதய கம்பன்வில எழுதிய ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி என்னும் ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் கலந்து கொண்டமை அரசியல் அரங்கில் விசேட கவனத்தை பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ரஞ்சித் மத்தும பண்டார, வாசுதேவ நாணயக்கார, நாமல் ராஜபக்ஷ, திலித் ஜாயவீர, டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சோனிக் என்ற புனைப்பெயரை கொண்ட ஒருவரே ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். இவ்வாறான பின்னணியில் கம்பன்விலவின் சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் நிகழ்வில் அவர்கள் பங்கேற்றமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகளின் பிறந்த ஒரு கூட்டணி உருவாவதற்கான ஒரு முன்னோடியாக இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கொழும்பு ஸ்ரீ சம்பத்துவ ஜெயந்தி மந்திர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய உதய கம்பன்வில ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமே தவிர வேறு எவரும் இல்லை என தெரிவித்தார். வஹாப் தீவிரவாத மௌலவியான சஹ்ரான் முதலில் 2019 ஆகஸ்ட் மாதம் அளவில் கண்டி தலதா பெரேரா மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் நியூசிலாந்தில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழி வாங்கவே 2019 ஏப்ரலில் இந்த தாக்குதலை முன்கூட்டியே நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த மெகா திட்டத்திற்கு தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் நிதி உதவிகளை முகமது இப்ராஹிம் வழங்கியதாக கம்பன்வில இதன்போது வலியுறுத்தியிருந்தார். சர்வதேச ISSI அமைப்பின் வேண்டுகோள்களுக்கு இணங்க இலங்கையின் தலைவராக சஹ்ரான் இதனை வழிநடத்தியிருந்ததால் அவரே சூத்திரதாரி என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். சஹ்ரான் ஹாஷிமின் கொள்கைகளை உள்வாங்கிய மேலும் 300 தீவிரவாத தற்கொலை குண்டுதாரிகள் சமூகத்தில் இருக்கலாம் என்பதால் அவர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடனும் இருக்க வேண்டும் எனவும் கம்பன்வில எச்சரித்திருந்தார். சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட 5 விசாரணை அறிக்கைகளை பரிசீலித்த பின்னரே தான் இந்த நூலை தான் எழுதியதாக குறிப்பிட்ட அவர் இது குறித்து யாருடனும் விவாதிக்க தயார் என்றும் சவால் விடுத்துள்ளார். சமஷ்டி கோட்பாடே எங்கள் வழி, தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவிப்பு. சமஷ்டி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி அன்று முதல் இன்று வரை அதே கொள்கை பாதையிலேயே உறுதியாக பயணித்து வருகின்றது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தந்தை செல்வாவின் ஜனன தின நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். சமஷ்டியை அடிப்படையாக வைத்தே தந்தை செல்வா தமிழரசு கட்சியை உருவாக்கியிருந்தார்.
அந்த சமஷ்டி கோட்பாட்டை முன்வைத்த காரணத்தினாலேயே தமிழரசுக் கட்சி சமஷ்டி கட்சி என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. அன்று முதல் இன்று வரை அந்த அடிப்படை மாறாமல் தமிழர்களின் உரிமைகளுக்காக இக்கட்சி பயணித்து வருகின்றது. அத்தகைய உன்னத கொள்கையை எமக்கு தந்த பெருந்தகையை இன்று நாம் உணர்வு பூர்வமாக நினைவு கூறுகின்றோம். தந்தை செல்வாவின் பிறந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் தந்தை செல்வா அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இம்மாதம் 26ஆம் தேதி தந்தை செல்வாவின் நினைவு தினமும் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நினைவு தின நிகழ்வில் ஓர் அங்கமாக இலங்கை அரசமைப்பு சீர்திருத்தம் சமஷ்டி வழியில் என்ற தலைப்பில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் விசேட சொற்பொழிவை ஆற்றவுள்ளார். சமஷ்டியை அடிப்படையாக கொண்டே தந்தை செல்வா அரசியலை முன்னெடுத்தார் என்பதால் அந்த தலைப்பில் உரையாற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் என்றும் தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சை பெறுவேறு 66% மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இம்முறை 66% மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். நேற்று இரவு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கு 2,81,710 விண்ணப்பதாரர்கள் தோற்றியதுடன் அவர்களில் 1,76,527 பேர் பல்கலைக்கழக பிரவேசத்திற்காக விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை 111 விண்ணப்பதாரர்களின் பெறுபேறுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாகாண ரீதியான பல்கலைக்கழக பிரவேச தகுதி வீதம் மேல் மாகாணம் 69.42 வீதம், வடமேல் மாகாணம் 68.48 வீதம், வடமாகாணம் 66.91 வீதம், கிழக்கு மாகாணம் 66.32 வீதம், தென் மாகாணம் 65.69 வீதம், சப்ரகமுவ மாகாணம் 64.97 வீதம், ஊவா மாகாணம் 63.53 வீதம், மத்திய மாகாணம் 63.04 வீதம், வடமத்திய மாகாணம் 60.91 வீதம் என தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் மாணவிகளாவார். இருப்பினும் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மாத்திரம் மாணவர்களோ அதிக அளவில் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை கலைப்பிரிவில் தோன்றிய மாணவர்களின் எண்ணிக்கை 32.03 வீதம் ஆக குறைவடைந்துள்ளதுடன் உயிரியல், பௌதிகவியல், தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்தர பரீட்சையில் சாதனை. கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் திருக்குமரனை நேரில் சென்று சந்தித்தார் ஆளுநர். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் திருக்குமரனை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு இன்றைய தினம் புதன்கிழமை நேரில் சென்ற ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டியிருந்தனர். இப்பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் திருக்குமரன் கணித பிரிவில் தேசிய நிலையில் சாதனை படைத்துள்ள அதே வேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் கிருஷாந்த் மற்றும் வர்த்தக பிரிவில் மதுமினி ஆகியோர் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சாதனை மாணவர்களை ஆளுநர் பாராட்டியதுடன் இவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்த பெற்றோர்கள், கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். தமது கடின உழைப்பாலும் சுய முயற்சியாலும் மாபெரும் வெற்றியீட்டிய மாணவர்களை பாராட்டி பேசிய ஆளுநர், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து மாணவர் ஒருவர் தேசிய நிலையில் முதலிடம் பெற்றுள்ளமை மாகாணத்தின் கல்வி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது என பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த சாதனை மாணவர்கள் ஏனைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்குவதோடு எதிர்காலத்தில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் திகழ வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் ஆளுநர் வெகுவாக பாராட்டியிருந்தார். அதிகரிக்கும் வெப்பநிலை, நோய் அபாயம் அதிகரிப்பு. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களில் அன்றாட செயற்பாடுகளில் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு சுகாதார துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்பமான காலநிலையால் சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீண்டகால நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீரிழப்பு, வெப்பத்தாக்கம் மற்றும் தோல் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாடசாலைகளில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தவிர்த்து அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் பணியிடங்களில் வெளியில் வேலை செய்பவர்களின் நலன் கருதி பணிகளை முற்பகல் 10:30 மணிக்கு முன்னதாக அல்லது பிற்பகல் 3:30 மணிக்கு பின்னராக மாற்றியமைக்க வேண்டும். நண்பகல் வேளையில் நேரடி சூரிய ஒளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைத்து காற்றோட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது குளிர்ச்சி தரும் சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 2.5 லிட்டர் நீர் அருந்த வேண்டும். சர்க்கரை கலந்த பானங்கள், காபனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் உடலில் நீர்ச்சத்து உள்ளதா என்பதை சிறுநீரின் நிறத்தை கொண்டு அவ்வப்போது அவதானிக்க வேண்டும். வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி அல்லது முழு உடலையும் மறைக்கும் வகையிலான ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். வாகன சாரதிகள் வெயிலில் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களுக்குள் ஏறுவதற்கு முன்னர் ஜன்னல்களை திறந்து உட்புற வெப்பத்தை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. புதுச்சேரி விஜய் கேட்டது 23, அனுமதித்தது 4. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரியில் விஜய் பிரச்சார இடங்களில் 19 இடங்களுக்கு அனுமதி மறுத்து 4 இடங்களுக்கு அனுமதித்திருப்பதால் வீடியோ மூலம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தரப்பு குறிப்பிடுகின்றது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சி தலைவர் நடிகர் விஜய் எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. மாநிலத்தின் எல்லைப் பகுதியான காலாப்பட்டில் தொடங்கி கடலூர் அருகே உள்ள முள்ளோடை வரை 23 இடங்களில் விஜய் காலை 9:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வேனில் பிரச்சாரம் செய்ய புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக சார்பில் போலீசாரிடம் அனுமதி கேட்டிருந்தது. ஆனால் 4 நாட்கள் கடந்த பிறகும் இதுவரை அனுமதி தரப்படவில்லை. இதற்கிடையில் சென்னை கொளத்தூரில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் பாதியில் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவாகியும் உள்ளது. இதனால் புதுச்சேரியில் நாள் முழுவதும் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறை உயர் வட்டாரங்களில் விசாரித்த போது நடிகர் விஜய் பிரச்சாரத்திற்கு கேட்கப்பட்ட 23 இடங்களில் 19 இடங்களுக்கு அனுமதி இல்லை. 4 இடங்களில் பிரச்சாரம் செய்யலாம். அதிகபட்சமாக குறைந்த நேரத்தில், அதாவது 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அண்டை மாநில சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து விஜய் பிரச்சாரத்துக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியில் யாரும் வர அனுமதிக்க முடியாது. அப்படி யார் வந்தாலும் எல்லையில் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றனர். அதேபோல் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். பிரச்சார பயணத்தில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பிரச்சினை ஏற்படுவதால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வீடியோக்கள் மூலம் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இது பற்றி விசாரித்தால் விரைவில் தெரிவிக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றனர். ஹாமுஸ் பகுதியில் சிக்கியிருக்கும் 18 இந்திய எண்ணெய் கப்பல்கள். ஈரானின் ஹாமூஸ் நீரிணை பகுதியில் 18 இந்திய எண்ணெய் கப்பல்கள் சிக்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போர் காரணமாக ஹாமூஸ் நீரிணை பகுதியை ஈரான் ராணுவம் முழுமையாக மூடியுள்ளது. பொதுவாக இந்த நீரிணை வழியாக தினமும் 140 சரக்கு கப்பல்கள் கடந்து செல்வது வழக்கம். தற்போது ஈரான் ராணுவம் அனுமதிக்கும் சில கப்பல்களை மட்டுமே ஹாமூஸ் நீரிணையை கடந்து செல்கின்றன. இதனால் ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், சமையல் கேஸ் போக்குவரத்தில் 85% முடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சின்ஹா டெல்லியில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் கூறிய போது, ஹாமூஸ் நீரிணை பகுதியில் 18 இந்திய எண்ணெய் கப்பல்கள் சிக்கியுள்ளன. இதில் 3 கப்பல்களில் சமையல் கேஸ் உள்ளது. 18 கப்பல்களில் 485 மாலுமிகள் உள்ளனர். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர். இவை தவிர இந்திய துறைமுகங்களுக்கு வர வேண்டிய 10 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களும் ஹாமூஸ் நீரிணையில் முடங்கியுள்ளன. 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் அண்மையில் ஹாமூஸ் நீரிணையில் பாதுகாப்பாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்களில் 94,000 தொன்கள் சமையல் கேஸ் உள்ளன என தெரிவித்தார்.
அங்கோலாவில் இருந்து எல்பிஜி மத்திய பெட்ரோலிய அமைச்சக வட்டாரங்கள் கூறிய போது அங்கோலாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு நீடிக்கிறது. கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிடமிருந்து எல்பிஜி, எல்என்ஜி எரிவாயுவை இறக்குமதி செய்ய முடியாத சூழலில் அங்கோலாவின் உதவியை நாடியுள்ளோம். எரிவாயுவை இறக்குமதி செய்ய ஓராண்டு கால ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா, அல்கேரியா, ரஷ்யா, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்தும் எல்பிஜி எரிவாயுவை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியாவுக்கான விசா கட்டணங்கள் வரும் ஏப்ரல் 8 முதல் உயர்வு. பிரித்தானியாவுக்கு செல்லும் பயணிகள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்துவதாக அந்நாட்டு உள்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் 8 2026 ஆண்டு முதல் அமுலுக்கு வரவுள்ளது. விண்ணப்பதாரர்களின் வகைப்பாட்டிற்கு ஏற்ப கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. பயண விசா சாதாரணமாக 6 மாத கால பயண விசா கட்டணம் 127 பவுண்டுகளிலிருந்து 135 பவுண்டுகளாக உயர்கிறது. நீண்டகால விசா 2 வருட விசா கட்டணம் 506 பவுண்டுகளாகவும் 10 வருட விசா கட்டணம் 1128 பவுண்டுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பணியாளர் விசா 3 ஆண்டுகள் வரையிலான தங்குதலுக்கான விசா கட்டணம் 769 பவுண்டுகளிலிருந்து 819 பவுண்டுகளாக அதிகரிக்கிறது. குடியேற்ற விசா, கால வரையறையற்ற தங்குமிடம் கோரும் விசா கட்டணம் 2064 பவுண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற நடைமுறைக்கான செலவினங்களை ஈடுகட்டவும் நாட்டில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை முறைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த அறிவிப்பு பல்வேறு தரப்பினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய பிரித்தானிய தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்கனவே G7 நாடுகளில் பிரித்தானியாவே அதிக வேலைவாய்ப்பு விசா கட்டணங்களை கொண்டுள்ளது. இந்த கூடுதல் உயர்வு சர்வதேச அளவில் திறமையான பணியாளர்களை ஈர்ப்பதில் பின்னடைவை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது. கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கூடுதல் செலவை தவிர்க்க விண்ணப்பதாரர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஏப்ரல் 8 முன்னதாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட 18 அமெரிக்க நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் அதிரடி எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இயங்கி வரும் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட 18 முன்னணி அமெரிக்க நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய எல்லைக்குள் அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான தஸ்னிம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இந்த தாக்குதல் பட்டியலில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், டெஸ்லா, இன்டெல், IBM, போயிங் போன்ற முன்னணி நிறுவனங்கள் உள்ளடங்கியுள்ளன. ஈரானிய மண்ணில் முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு பயங்கரவாத செயலுக்கும் கைமாறாக அந்தந்த நிறுவனங்களின் கிளைகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் அழிக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 1 முதல் இந்த இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஐக்கிய அரபு ராச்சியம், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் அமைந்துள்ள இந்த நிறுவனங்களின் தரவு மையங்கள் மற்றும் அலுவலகங்கள் ஈரானின் ஏவுகணை அல்லது சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என சர்வதேச அரசியல் அவதானிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே அமேசான் நிறுவனத்தின் சில தரவு மையங்கள் கடந்த வாரம் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.